டேய் ராகவா, டேய் பிசினஸ்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தாண்டா செய்யும். இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? இல்லடா, அவரு நம்ம 15 வருஷ கிளையண்டடா. இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவர் பேமெண்ட்டை ஏமாத்தினது இல்ல. அதனால தான் அவரை நீ பேசினது ரொம்ப கஷ்டமா போச்சு. வேற வழி இல்லாம. அப்பா, நான் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஆளெல்லாம் இல்லப்பா. எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் இந்த பிசினஸ்ல நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க அளவுக்கு நான் இன்னும் வளரல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஏய் என்னடா? இல்லப்பா, அதான் நிஜம். ஆனா தப்பு பண்றது எல்லாரோட இயல்பு தானப்பா. அதுக்காக நீங்க என்ன கண்டிக்க கூடாது, திட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலப்பா. நீங்க ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினாதான் அது எனக்கு புரியும். நானும் அதை மாத்திப்பேன். ஆனா அதை நீங்க தனியா கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ப்பா. எல்லாரும் முன்னாடியும் பேசினது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நம்ம கடையில் இருக்கிற ஸ்டாஃப்கெல்லாம் என் மேல ஒரு மரியாதை இருக்கு. உங்களுக்கு அப்புறம் நான் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே அவங்க முன்னாடி என்னை விட்டு கொடுத்து பேசினா அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க முகத்துல நான் எப்படி நாளைக்கு முழிப்பேன்? ஏதோ ஒரு வேலையை கோவமாவே நம்ம ஸ்டாஃப் கிட்ட நான் சொல்றேன்னு வைங்களேன், அந்த கோவத்துக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்களா? இவனே உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குறவன், இவனுக்கு என்ன தெரியும்னு உள்ள நினைக்க மாட்டாங்களா? டேய் விடுறா, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. நம்ம ஸ்டாஃப் நம்ம கூட எத்தனை வருஷமா வேலை செய்யறாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. நீ மனசை போட்டு குழப்பிக்காதடா. நான் இனிமே உங்ககிட்ட இப்படி நடந்துக்க மாட்டேன். வருத்தப்படாத. சந்திரா, என்னடா மேட்ச் முடிஞ்சு ஊருக்கு போலான்னா நீ இங்கே டென்ட் போட்டு சுத்திட்டு இருக்க? என்னதான் உங்க கணக்கு? இன்னும் 2 நாள்ல காவேரி கல்யாணம்டா. அப்படியே விட்டு வர சொல்றீங்களா? இழுத்துட்டு வா, கோயில வச்சு நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். டேய், அவங்க அப்பாவே ஒத்துக்கணும்டா. அவர் தலைமையில தான் எங்க கல்யாணம் நடக்கணும். அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்டா. டேய், ஏதாச்சும் யோசனை இருந்தா சொல்லு, பண்ணுவோம். குறுக்கு வழியில போய் இந்த கல்யாணத்தை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன வேணா செய்யலாம். ஐயோ சாமி, இப்ப கூட உன் நேர்மையை விட மாட்டியா நீ? என்னடா பண்றது, கூடவே பிறந்தது, டக்குன்னுலாம் விட முடியல. டேய், நீ சரின்னு சொல்லு, பொண்ணை தூக்கிட்டு வந்து நாங்க உனக்கு கட்டி வைக்கிறோம். டேய், பொண்ணு தூக்குறது என்னமோ அவ்வளவு ஈஸின்னு சொல்ற? அவங்க யாரும் தெரியும்ல, இந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு. கைய வச்சோம்னு வை, கையிலேயே வெட்டுவாங்க. இவன் காதலுக்காக 2 கை இல்லாம இருக்கிறதா? ஓட விஷமா. டேய், குறுக்கு வழி வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதை பத்தியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா எப்படி? என்ன ஆனாலும் சரி, எனக்கும் காவேரிக்கும் தான் கல்யாணம். அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னடா இதனால பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, ஊர்ல ஒரு முக்கியமான பிரச்சனை. அத பேசுறதுக்கு ஊர் பெரியவர்கள், நம்ம ஊர்ல இருக்க பொண்டு பொடுசு, இளவட்டம், சிறுசு பெருசு எல்லாரையும் ஊர் கோயில் முன்னாடி கூட சொல்லிருக்காங்க. ஐயா, என்ன தெரியப்பா. ஐயா, நீங்க ஏன் நின்னுகிட்டு இருக்கீங்க? வழக்கமா சேர்ல தானே உட்காந்துருப்பீங்க, உட்காருங்க. அப்புறம் என்னன்னு பேசுவோம். இன்னைக்கு நான் இந்த சேர்ல உட்கார தகுதி இழந்துட்டு நிக்கிறேன்.
தலைமுறை தலைமுறையா இந்த கோயிலுடைய சொத்து நகை எல்லாமே எங்களோட குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல என் வீட்டுல பாதுகாப்பா இருந்துச்சு. நீங்க எல்லாருமே எங்க குடும்பத்தை நம்பிதான் அந்த பொறுப்பையே ஒப்படைச்சிருந்தீங்க. ஆனா அது இன்னைக்கு திருட்டு போயிடுச்சு. என்னையா சொல்றீங்க? ஆமா, ஏதோ ஒரு கொள்ளைக்காரனுங்க என் வீட்டுக்குள்ள இறங்கி என் வீட்டுல இருந்த நகையெல்லாம் களவாண்டு போயிட்டானுங்க. நான் என் பொண்ணோட கல்யாண வேலையா இருந்ததுனால அதை சாதகமா பயன்படுத்தி இந்த வேலையை பார்த்துட்டானுங்க. பக்கத்து ஊர்ல எல்லாம் கொள்ளடிச்சிட்டு காட்டுல பதுங்கி இருக்கதா சொல்றாங்களே, ஒருவேளை அவனுங்களா இருக்குமோ? எனக்கும் அவனுங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏங்க பார்த்து வச்சிருக்க கூடாதா? அந்த நகையோட மதிப்பு 10 லட்சத்துக்கு மேல இருக்குமே. தொலைச்சிட்டு வந்து இப்படி சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீல. ஏங்க இன்னும் நாங்களே நகை எடுத்து திருடன் கையில கொடுத்த மாதிரி பேசுறீங்க. கோயில் நகையை பத்திரமா வச்சுக்க தெரியல, பொறுப்பு எதுக்கு, பதவி எதுக்கு? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏப்பா உன் மாமா ஊர் தலைவரா இருந்தானே, கோயிலோட நகை தானே, அதுவே போனதுக்கு அப்புறம் அவர் எப்படி தலைவரா இருக்க முடியும்? எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் எப்பாடுபட்டாவது களவு போன நகையை மீட்டு கொடுக்குறேன். எப்படி மீட்டு கொடுப்பீங்க? எனக்கு நம்ம ஊர் இளவட்டங்க மேல நம்பிக்கை இருக்கு. அவனுங்க மீட்டு தருவாங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி கோயில் நகை என்ன விட்டு போயிடுச்சுன்னா அந்த நகையோட மதிப்பு என்னவோ அதுக்கு பதிலா நான் என் சொத்தையும் எழுதி கொடுத்துறேன். அதோட இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற மரியாதை, பரிவட்டம், பொறுப்பு எல்லாத்தையும் நானே விட்டு கொடுத்து